இன்னைக்கு அழகோ அழகு எபிசோட்ல தங்கராஜும் சுரேஷும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ சுரேஷ்க்கு பாக்யராஜ் ஃபோன் பண்ணி தலையில அடிபட்டுச்சாமே அப்படின்னு விசாரிக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் பெருசா இல்லைண்ணா அப்படின்னு ஃபோனை வச்சுட்டு, அதுக்குள்ள எப்படின்னா என்னோட அண்ணாக்கெல்லாம் தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க தங்கராஜ் கிட்ட. உடனே தங்கராஜ், வேற யாரு, உங்க அக்கா தான் ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பாங்க. இப்போ பாரு உங்க அக்கா கிட்ட கேட்டா ஒன்றும் தெரியாத மாதிரி பேசிட்டு போவா அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியை கூப்பிட்டு கேட்குறாங்க தங்கராஜ். முதல்ல நான் சொல்லலைன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நான் சும்மா பேசும்போது அண்ணிக்கிட்ட சொன்னேன். அண்ணி வந்து அண்ணன்ட்ட சொல்லிட்டாங்க போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சுரேஷ் உனக்கு தலை வலிக்குதுல்ல, நான் போய் காஃபி போட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிடுறாங்க. இதுக்கிடையில தங்கராஜோட அம்மா வேற சுரேஷ் கிட்ட, தலையில போய் அடிபட்டிருக்கு, என்னன்னு ஸ்கேன் பண்ணி பார்த்துருங்க. இப்படிதான் எங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு தலையில அடிபட்டுச்சு. சும்மா காயந்தான்னு விட்டுட்டாங்க. கடைசியில அவருக்கு மூளையே குழம்பிடுச்சு அப்படின்னு வேற சொல்லி பயமுறுத்திட்டு போறாங்க. உடனே சுரேஷும் தங்கராஜ் கிட்ட, இன்னுமாம்மா போய் ஸ்கேன் பண்ணுமான்னு கேட்குறாங்க. உடனே தங்கராஜ், அதெல்லாம் ஒன்றும் வேணாம்டா, அதெல்லாம் ஒன்றும் ஆவாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்த சீன்ல மதி வேலைக்கு கிளம்பிட்டு சாப்பிட வராங்க. அப்போ ரேவதி கிட்ட, நான் வேணும்னு பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. உடனே ரேவதியும், எனக்கு தெரியும், எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு, ஆனாலும் நான் ஒன்று சொல்கிறேன், நீ நினைக்கிற அளவுக்கு சுரேஷ் வந்து கெட்டவன்லாம் இல்லை. அவனை நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே மதி வேலைக்கு கிளம்பி போகிறத தங்கராஜும் சுரேஷும் பார்க்குறாங்க. உடனே தங்கராஜ் சுரேஷ் கிட்ட, இந்த பொண்ணுங்களாம் வேலைக்கு போனாங்கன்னா புருஷனை மதிக்கவே மாட்றாங்க. வேலைக்கு போகிறத நிறுத்தினாலே ஹஸ்பண்ட் சொல்கிறத கேட்டுட்டு ஒழுங்காக இருப்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இப்போது மதி வேலைக்கு போகிறத நிறுத்திடலாமா அப்படின்னு சுரேஷ் கிட்ட கேட்குறாரு. சுரேஷும் சரின்னு சொல்கிறாங்க. அடுத்த சீனில் இங்கே மலர் வீட்டில் ரேவதி விஷயத்த சொல்லிடுறாங்க மலர்கிட்ட. உடனே மலர் பாக்யராஜ் கிட்ட, ஏன் அதுக்குள்ளே நீங்கள் ஃபோன் பண்ணி சுரேஷை விசாரிச்சிங்க? நீங்கள் விசாரிச்சிங்கன்னா ரேவதி தான் நம்மக்கிட்ட சொன்னாங்கன்னு உங்கள் மச்சானுக்கு தெரிஞ்சிராதா அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. அதுக்கப்புறம் பாக்யராஜ் அப்பா பாக்யராஜ் கிட்ட, ரொம்ப நாள் சுரேஷும் மதியும் அவங்க வீட்டில் இருந்தால் சரி வராது, நீ போய் அவங்கள வந்து இங்கே கூட்டிகிட்டு வந்துரு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பாக்யராஜும், நான் பேங்க்குக்கு போகிறதுக்கு முன்னாடி சுரேஷ் கிட்ட போய் என்னன்னு பேசிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மலரும், என்னை பாப்பா ஸ்கூலில் வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்யராஜ் கூடயே கிளம்பி அவங்களும் வந்துட்டு ரேவதி வீட்டுக்கு போகிறாங்க. அதோட இன்னையோட எபிசோட் முடிஞ்சிருச்சு.